பிரியமானவர்களே, அன்பானவர்களே, உலக மக்களே வணக்கம். இப்போ அந்த 195லிருந்து ஒரு 200 நாடுகள் வந்து உலகில் இருப்பதாக நம்ம வந்து சொல்கிறாங்க. சரியா? கேள்விப்பட்டது தான். அமெரிக்காவுல ஒரு 50 மாகாணம் இருக்குதுன்றாங்க. அந்த 50 மாகாணத்தில ஒரு 5ஓ, 6ஓ மாகாணங்கள் வந்து முறைகேடுகள் செய்வதில் வந்து மிகச்சிறப்பா இருக்குதாமா. முறைகேடு மீன்ஸ் வாட்? அதான் இந்த ட்ரக்ஸு, கிக்ஸு, பொண்ணு, கின்னு, கஞ்சா, கிஞ்சா இந்த மாரி விஷயத்தில அவங்க வந்து இந்த ஃபிலடெல்பியா மாரி பெரிய அது வேணாம் விட்டுருங்க. லாஸ் வேகாஸ் தானே, வேகாஸ். சரி, அது விட்டுக்குங்க. ஸோ லீகல் பண்ணி வச்சிருக்காங்களாம். இல்லீகல் இல்லையாமா. முறைகேடுகள் செய்வதையும் அங்கே முறைப்படுத்தி வைத்திருக்கார்கள். தட் மீன்ஸ் வாட்? லீகல் ஆக்கி வச்சுருக்கிறாங்க. சரி விடுங்க, முஸ்லீம் நாட்டுக்கு போகலாம். முஸ்லீம் நாடுகளில் பார்த்தீங்கன்னா தினம் புது புது சட்டங்களை ஏற்றிக்கொண்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட புது சட்டங்களை அவர்கள் ஏற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த குற்றவாளி இருக்கிறான் பார், திட்டு பையன், அயோக்கியன், இவன் என்னன்னா அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களே ஆஃபீஸர்ஸ், அவங்களெல்லாம் சும்மா காலி பண்ணுற அளவு ரொம்ப அறிவாளியாக இருப்பான். அவன் தினம் சட்டம் போடுறான். அவன் தினம் இவன் அவங்க போட்ட சட்டத்தை சும்மா அந்த சாட்சி ஈச்சி அது இது எல்லாத்தையும் ஐச்சி காலி பண்ணி போயினே இருப்பானா. அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட நாடுகளில் எவனாவது ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க, மரத்தில் வச்சு கட்டுறது, அடி பின்னு பொதுமக்களை வச்சு அடிக்க வைக்கிறது, இல்லை பிடிச்ச உடனே சுட்டுறது, இல்லை பிடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு சுட்டுறது, என்கவுண்டர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தை வந்து முஸ்லீம் நாடுகளில் பண்ணுறாங்க. ஸோ குற்றத்தை தடுப்பதற்காக அவர்கள் தினம் சட்டம் இயற்றினாலும் அதையும் மீறக்கூடிய வல்லுநராக இருக்கிறான் அக்கிஸ்ட்டு. இப்போ நம்ம ஊர் எத்துங்க, நம்ம ஊரில் ஏதோ அம்பேத்கர் பாவம் வெள்ளக்காரன் வச்ச சட்டம், அதை லைட்டாக அப்படி ஷூக்கு பாலிஷ் போகிற மாதிரி காந்தியையும் நேரும் உட்கார வச்சு அவரை வச்சு அப்படி விட்டு போயிட்டாங்க. ஏப்பா 10-20 முன்னால் போட்ட சட்டம்பா, தினம் 1,00,000 பேர் பிறகுறான், 1,00,000 பேர் சாகுறான், 1,00,000 பேர் பிறகுறான், சாவறதுக்கு தான் பிறகுறான், அதுவும் தப்பு தான் செய்ய போகுது. 1,00,000 பேர் டெய்லி சாகுறான், அவனும் தப்பு செஞ்சான், அதனால தான் சாகுறான். 20 வருஷத்துக்கு முன்னால், 10 வருஷத்துக்கு முன்னால் இங்கே சட்டத்தை வச்சுக்கின்னு இன்றைக்கி அதையே நாக்கு வச்சுங்களேன். எப்படி தினம் சட்டம் போட வேண்டும், தினம் குற்றம் அதிகரிக்கிறது, தினம் குற்றவாளிகளை வந்து நீ எப்படி தடுக்க முடியும்? தினம் சட்டம் போடுற, டெய்லி காலையில் ஒரு சட்டம் போடு, மத்தியானம் ஒரு சட்டம் போடு, ராத்திரி ஒரு சட்டம் போடு, குற்றவாளிகளை புட்டி சுட்டு சாவட்டி காலி பண்ணிடு. மக்கள்டா, பாவம்டா, ஏழைகள் பணத்தில் இந்த மாதிரி வாழாத. 26 பார்த்துக்க, 2026 2012 இல்லை, அது வந்து சும்மா போயிடுச்சு. ஏதோ உலகம் அழின்னு மயன் கேலண்டர் மயிர் கேலண்டர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் திஸ் 2026 உலகம் ஆமா பாரு, முன்பு இயற்றிய சட்டத்தை வைத்துக்கொண்டு நீ நாக்கு வைச்சின்னு இருக்கலாம் நினைக்காத. புதுசாக சட்டம் போடு, புதுசாக குற்றவாளிகளை பிடி கூண்டோடு அவர்களை அழி, ஏழை மக்களை மனதில் நின. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு.